தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மூத்த தலைவர் கட்சியிலிருந்து விலகினார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மூத்த தலைவர் கட்சியிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்காகத்தான். துரோகியை வீழ்த்த வேண்டும், அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் டிடிவி தினகரன் இந்த கட்சியை ஆரம்பித்தார். ஏறத்தாழ 9 ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை முன்வைத்து முழங்கி வந்தார். அவர் பின்னால் ஏராளமான தொண்டர்கள் பின்தொடர்ந்தார்கள். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார். 11 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றார். தற்பொழுது அந்த வெற்றி பெற்ற ஒருவரும் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைய உள்ளார். தற்பொழுது டிடிவி தினகரன் நடவடிக்கையை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் ஒரு கழகம் ஏற்பட்டுள்ளது. திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதே துரோகியின் பிடியிலிருந்து அதிமுகவை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அந்த எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்தது துரோகத்தின் பாதையில் நடப்பது போன்று உள்ளது என்று கூறி, தனக்கு டிடிவி தினகரன் செயல்பாடு திருப்தி இல்லை என்று கூறி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் கட்சியின் மாவட்ட செயலாளர் பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் டிடிவி தினகரனுக்கு எதிராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் கழகம் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.